வணக்கம் மக்களே! வெல்கம் டூ த மவுண்டெயின்ஸ் பாட்காஸ்ட். ஓகே. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து எப்பவுமே ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டன் வந்து தேவைப்படுது. ஆ நம்ம வந்து கன்ஃப்யூஸ்டான ஒரு சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணும்போதோ, ஒரு விஷயத்த பண்ணும்போதோ, வி நீட் சம் ஸ்பேஸ் டூ திங்க். ஸோ, அந்த ஒரு கார்டன் வந்து நம்மகிட்ட இல்ல. இல்ல அந்த கார்டன் வந்து ட்ரெஸ்பாஸ் ஆயிடுச்சு. அந்த மாரி ஒரு இடமே நம்மகிட்ட இல்ல. ஃபிசிக்கலி கிடையாது, மென்டலி. அந்த மாரி ஒரு விஷயமே நம்மகிட்ட இல்ல அப்டின்னா, அது வந்து ரொம்பவே ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையா இருக்கும். ஏன்னா, நம்மளால வந்து ஒரு சிச்சுவேஷன ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கான பிரீத்திங் ஸ்பேஸ் இருக்கணும். அப்பதான் நம்ம அத வந்து தெளிவா ஹேண்டில் பண்ண முடியும். அப்படி தெளிவா ஹேண்டில் பண்ணாத நெறைய விஷயங்கள் நீங்க நோட் பண்ணீங்கன்னா, ரொம்ப நம்ம அன்எக்ஸ்பெக்டட் வேஸ்ல ஃபெயில் தான் ஆகும். ஸோ, பில்டிங் அ கார்டன், கீப்பிங் அ கார்டன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். பிசிக்கல் கார்டன் இருக்கோ இல்லையோ, மென்டல் கார்டன் கண்டிப்பா தேவ. ஸோ, இந்த கார்டன வந்து எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னா, அம் எல்லாருமே வந்து மெடிடேட் பண்ணா யூ கேன் பிகம் சம்திங். யூ கேன் பி மோர் ஸ்பிரிச்சுவல். நெறைய விஷயங்கள் வந்து சிம்பிளா ஹேண்டில் பண்ணலாம், காம் ஆகலாம் அப்படி சொல்லுவாங்க. அண்டு நெறைய பேர் வந்து புக்ஸ் படிக்க சொல்லுவாங்க. நெறைய பேரு வாட்ச் அ குட் மூவி, வாட்ச் அ குட் சீரிஸ் அப்படி சொல்லுவாங்க. நெறைய பேரு டாக் டூ அ குட் சர்க்கிள், டாக் டூ அ குட் பெர்சன் சொல்லுவாங்க. பட் அ வெரி சில கொஞ்சம் பேர் தான் அவங்களுக்கு இதில எதெல்லாம் வந்து சந்தோஷம் குடுக்குது, இல்ல இதில எல்லா மோர் தென் ஒன் திங் ஒரு விஷயத்த தாண்டி நெறைய விஷயங்கள் சந்தோஷம் குடுக்குதுன்னா, அத ரொம்பவே ஸ்போர்ட்டிவா ட்ரை பண்ணி செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு ஃப்ரீடம் வந்து கண்டிப்பா இருக்கணும். நம்ம ஒரு சின்ன விஷயத்துல வந்து பவுண்ட் ஆகி இருக்கக்கூடாது. ஸோ புக்ஸ் புக்ஸ் வந்து அ எப்படி வந்து நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ யூ ஆர் அலைவ் அண்ட் ஐ வுட் லைக் டூ டாக் டூ யூ அண்ட் யூ ஆல்சோ லைக் த சேம். வி கேன் டாக். நம்ம வந்து ஃபோன்ல கான்வர்சேஷன் பண்ணலாம், வர்ச்சுவலா மீட் பண்ணலாம், ஃபிசிக்கலா மீட் பண்ணலாம். பட் தேர் ஆர் மச் மோர் இன்டலெக்சுவல் மைண்ட்ஸ். அம் பட் வந்து அவங்களோட வாய்ஸ மட்டும் தான் நம்மளால கேட்க முடியும். இட் வுட் பி அ ஒன் வே. பட் அவங்களோட தாட் ப்ராசஸ புரிஞ்சுக்கலாம். அவங்களோட அ சரவுண்டிங்க வந்து எந்த மாரி இருந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அம் சே ஐ வாண்ட் டூ டாக் டூ அ பெர்சன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் மை லாங்குவேஜ் அப்படின்னா, டெஃபினட்டா வந்து ஏதாவது ஒரு ஆத்தர், 2 ஆத்தர் கூட நீங்க கண்டிப்பா கனெக்ட் ஆவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அன்பிலீவபிளான ஒரு மென்டாரா அந்த ஒரு பெர்சன் இருப்பாங்க. பட் ஒரு புக் மூலியமாவோ, ஒரு டெக்ஸ்ட் மூலியமாவோ அப்படி இருப்பாங்க. ஸோ வென் வி கெட் இன்டூ தட் ஸ்பேஸ், ஐ திங்க் வந்து இந்த கார்டன் வந்து ஆட்டோமேட்டிக்கலா கிரியேட் ஆயிடுது. பிகாஸ் ஆ ஒரு ஒரு மென்டார் சொல்ற விஷயம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம கண்டிப்பா ஆராய்ச்சி பண்ணுவோம். அதில நெறைய விஷயங்கள் டிஸ்கஸ் ஆகும். நெறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போகும். அத கிளியரா அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது, ஒரு சில பேருக்கு தான் வந்து ரொம்ப படிக்க படிக்க அந்த ஆத்தரோட ஒரு வியூ பாயிண்ட் வந்து புரிய ஆரம்பிக்கும். நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, ஐ இவங்க வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க, அவங்க இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சில பேர் தான் சொல்லுவாங்க, அவங்க எந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தா அந்த விஷயத்த அப்படி பார்த்துருக்காங்க. ஸோ அந்த ஆத்தர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அதுவுமே வந்து அ இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங். அண்ட் அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு வந்து டெஃபினட்டா புக்ஸ்ன்னு மட்டும் இல்ல, எந்த ஒரு கோட்டா இருந்தாலும், எந்த ஒரு சேயிங்கா இருந்தாலும், அத பத்தின புரிதல் வந்து கண்டிப்பா ஆழமாவே இருக்கும். ஸோ நீங்களும் வந்து அத அனுபவிச்சுட்டீங்கன்னா, யூ வில் சிம்ப்ளி ஹேவ் அ சேர், அ புக், அ கப் ஆஃப் டீ ஆர் அ காஃபி இன் யுவர் கார்டன். அது பிசிக்கலாவும் இருக்கலாம், மென்டலாவும் இருக்கலாம். கண்டிப்பா அந்த ஸ்பேஸ வந்து அ புக் ரீடிங்ன்ற ஒரு ஹேபிட் குடுக்கும். பட் வாட்டெவர் யூ டூ லைக் டூயிங், என்னெல்லாம் கேட்டீங்கன்னா, நான்லாம் ஒரு 5 ஹார்ஸ் சும்மா கூட நான் வந்து உட்கார முடியும். அந்த அளவுக்கு நெறைய குட் பிராக்டிஸஸ் வந்து என்ன மாத்திருக்கு. ஸோ வி கேன் சூஸ் எனிதிங் தட் சூட்ஸ் அஸ் அண்ட் வி கேன் பில்ட் அவர் கார்டன் அண்ட் த கார்டன் will blossom one day. See you soon. Bye bye.